கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்களின் படகு மீது மோதி மூழ்கடித்த இலங்கை கடற்படை கப்பலால் 1 மணி நேரம் நடுக்கடலில் தத்தளித்த நாகை மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்தனர். இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர் வணக்கம். தற்போது மீட்கப்பட்ட நாகை மீனவர்களின் நிலை என்ன? இது தொடர்பாக அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாகை மாவட்டம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் தர்மன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே ஊரை சேர்ந்த சக்திவேல், கார்த்திகேயன், தேவராஜ், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் நேற்று மாலை 5 மணி அளவில் அந்த கோடியக்கரை தென்கிழக்கு 30 நாட்டிகள் மைல் தொலைவில் கடலில் வலை விரித்து இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த, அதாவது இது சர்வதேச கடல் பகுதி என்பதால் அந்த பகுதியில் வேகமாக வந்த இலங்கை கடற்படையினர் அந்த நாகை மீனவர்களின் ஃபைபர் படகு மீது வேகமாக மோதி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த படகு நடுக்கடலில் தலைக்குப்புற கவிழ்ந்திருக்கிறது. படகில் இருந்த 4 மீனவர்களும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். படகு கவிழ்ந்த சம்பவத்தில் அதில் இருந்த வலைகள், என்ஜின், வாக்கி டாக்கி, GPS கருவி மற்றும் அந்த மீன்கள் எல்லாமே கடல் நீரில் மூழ்கியது. இந்த சம்பவத்தில் அந்த படகோட அடியில சிக்கி கொண்ட 4 மீனவர்கள் கை கால்களில் இந்த வலையும் மாட்டிக்கொண்டது. இதனால் அந்த மீனவர்கள் நீண்ட நேரம் போராடி மேல நீஞ்சி கரை வந்திருக்காங்க. அந்த மேல அந்த படகு பிடிச்சி தத்தளிச்ச மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மேலே ஏற்றி அவங்களை மிரட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். இதையடுத்து அந்த செய்வது தெரியாது அந்த படகை நிமிக்க முடியாம பல மணி நேரம் இந்த மீனவர்கள் கடல்லையே 1 மணி நேரத்துக்கு மேல போராடி இருக்காரு. இதையடுத்து அந்த பகுதியில் மீன்பிடித்து விட்டு வந்த செருதூர் மீனவர்கள் 3 ஃபைபர் படகில் அந்த படகை நிமிற்றி அதில் இருந்த 4 மீனவர்கள் காப்பாற்றி இன்றைக்கு அந்த செருதூர் மீனவ கிராமத்திற்கு கரை சேர்ந்தனர். கரை சேர்ந்த மீனவர்கள் தற்போது இந்த நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழல், அதாவது இந்த மீனவர்கள் தற்போது தொடர்ந்து இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் கடற்படையாலும் பாதிக்கப்படுவதால் இன்றைக்கு செருதூர் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சர்வதேச கடல் பகுதியில் இந்திய கடலோர கப்பல் ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும். அதே போல எல்லை தாண்டாமல் இருக்க டிரான்ஸ்பாண்டர் கருவிகளை ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து தற்போது இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் படகு மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து தற்போது தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடமும் மீனவத்துறை அதிகாரிடம் மீனவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் மீனவ கிராமங்களில் ஒரு கொந்தளிப்பையும் பதற்றத்தையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.